இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் எடுத்துக்காட்டு 3.23 பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? x² + 8x + 12 என்ற இருபடி கோவையின் பூஜ்ஜியங்களை காண்க. சரிங்களா? இப்போ ஒரு காரணி கொடுத்துட்டாங்க, இதுக்கான இருபடி கோவைக்கான பூஜ்ஜியங்களை கேட்டிருக்காங்க. இப்போ இருபடி கோவைக்கான பூஜ்ஜியம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த எக்ஸுக்கு நம்ம எந்த மதிப்பு நம்பர் கொடுக்கும்போது இப்போ ஒரு நம்பர் கொடுப்போம், நம்ம -2 இல்லை -3 ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறோம். அப்படி நம்பர் கொடுத்து இந்த காரணி நமக்கு 0வாக வந்துடுச்சுன்னா அந்த காரணி வந்து இப்போ 1 இப்போ 5ன்னு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், 5ன்னு கொடுத்து இந்த காரணி 0 ஆகிடுச்சு. அப்போது இதுக்கான இருபடி கோவை என்ன? அந்த 5 தான் வந்து பூஜ்ஜியம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், கொடுத்துருக்கிறது நான் வந்து p(x)ன்னு எடுத்து எழுதியாச்சு. இது நாம் தான் எடுத்துக்கிறது. சரிங்களா? இப்போது எக்ஸுக்கு வந்து 2ன்னு கொடுக்கலாமா? இப்போது 0 வரணுன்னா மைனஸ் வேல்யூ தான் அப்ளை பண்ணோம். அப்போது p(x)க்கு பதில் 2 கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி இதை நம்ம காரணிப்படுத்தி எழுதிக்கலாமா? எதுவுமே இல்லை, 1க்கு தான் அர்த்தம். இப்போ 1 × 12. சரிங்களா? அப்போ உங்களுக்கு பெருக்குனா 12 வரணும், எனக்கு 8 இருக்கா, கூட்டினாவை கழிச்சாலும் 8 வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? 6 × 2, 6 2 பெருக்குனா என்ன வரும்? 12, 6 2 கூட்டினா 8. சரிங்களா? அப்போ எப்படி எழுதலாம்? காரணி இதில் எந்த நம்பருமே இல்லை. அப்போ x + 6 × x + 2. சரிங்களா? இப்போது காரணிப்படுத்தி நம்ம எடுத்து எழுதியாச்சு. அப்போ நமக்கு எக்ஸ் வந்து என்ன மதிப்பு கொடுக்கலாம்? இங்கே நமக்கு +r இருக்கா, இப்போ -r கொடுக்கும்போது நமக்கு 0 ஆகிடுமா? இங்கே +2 இருக்கா, இப்போ -2 கொடுக்கும்போது 0 ஆகிடும். செக் பண்ணி பார்த்துக்கலாமா? பாருங்கள், இப்போது x = ஃபஸ்ட்டு -r கொடுக்கலாம். -6 எனில், இல்லை நீங்கள் -2 தேவைதானாலும் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போது -6ன்னு எக்ஸ்க்கு அப்ளை பண்ணலாமா? அப்போது p(x)க்கு பதில் -6ன்னு அப்ளை பண்ணுறோம். x²க்கு பதில் -6² + 8 × x-க்கு பதில் -6 + 12 -6²னா -6யும் -6யும் பெருக்கணும். மைனஸும் ப்ளஸ்ஸு 6 பெருக்குனா 36. அடுத்து 8 × 6, 8 6 பெருக்குனா 48, ப்ளஸ் × மைனஸ் ப்ளஸ் 12 அப்படியே வந்துடும். ஈக்குவல் 36 12 ப்ளஸில் இருக்கா, குறி ஒரே மாதிரி கற்றுமா கூட்டினா ப்ளஸ் 48, இங்கே எனக்கு -48. இப்போ லெஸ் பண்ண என்ன வரும்? 0. அப்போது இந்த -6ன்றது நமக்கு இந்த இடத்துல 0. இப்போ -6ன்னு அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு 0 கிடச்சிருக்கு. சரிங்களா? அதே போல் அடுத்து என்ன இருக்குது? x = +2, அப்போ -2ன்னு அப்ளை பண்ணலாம். அங்கே என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் நம்பரில் அப்ளை பண்ணணும். சரிங்களா? -2 எனில் p(x)க்கு பதில் என்ன? -2 = x². அப்போ இங்கே என்ன வரும்? -2². இல்லை ஒரு தேவைன்னா ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து p(x) = x² + 8x + 12 எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்து ப்ளஸ் 8 × x-க்கு பதில் -2 + 12 ஈக்குவல் -2². -2 × -2ன்னு வருமா? மைனஸ் ப்ளஸ்ஸு 2 2 4. அடுத்து 8 2 பெருக்குனா 16, ப்ளஸ் × மைனஸ் இப்போ ப்ளஸ்ஸு 12. இப்போ 4 12 கூட்டினா என்ன? ப்ளஸ்ஸு 16. இப்போ -16 இருக்குது. 16 லெஸ் பண்ணால் 0. சரிங்களா? அப்போ உங்களுக்கு 0 வந்ததுனால -2 இங்கே நமக்கு 0. அப்போ நம்ம என்ன கேட்டிருந்தாங்க? இருபடி கோவையின் பூஜ்ஜியங்களை கேட்டிருந்தாங்களா? அப்போது therefore கொடுக்கப்பட்ட, சரிங்களா, கொடுக்கப்பட்ட என்ன காரணி கொடுத்துருக்காங்க? x³ + 8x + 12 இன் பூஜ்ஜியங்கள் என்னென்ன? நம்ம 2 கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? காரணிப்படுத்தும் எத்தனை நம்பர் வருதோ அதை நம்ம எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். என்னது? ஃபஸ்ட்டு -6ன்னு அப்ளை பண்ணும்போது நமக்கு 0 கிடச்சிருக்கு, -2ன்னு அப்ளை பண்ணும்போது 0 கிடச்சிருக்கு. ஆன்சர் எடுத்து எழுதக்கூடாது. இங்கே நம்ம என்ன நம்பர் பிரதியிடமோ 0 கிடச்சிதோ அந்த நம்பர் தான் எடுத்துங்க எழுதணும். சரிங்களா?